வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. இயேசு கிறிஸ்து என்ற அந்த அருமையான தேவனுடைய பெயரால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சமீப காலமாக எப்பொழுதும் இல்லாத அளவு மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் என்பது அதிகமாக மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. முன்பெல்லாம் 60 வயதிற்கு மேற்பட்ட மக்களுக்கு மட்டுமே இந்த மாரடைப்பு ஏற்படும். ஆனால் இப்பொழுதெல்லாம் 5 வயது, 10 வயது, 15, 20, 25 என்று இளம் வாலிபர்களுக்கு கூட இந்த மாரடைப்பு ஏற்படுகிறதை அறிவியல் தொழில்நுட்பமானது கண்டுபிடித்து சொல்லுகிறது. ஆம், இந்த மாரடைப்பு என்பது ஒரு மனிதனுடைய உயிரையே உருவி எடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நோயாக மருத்துவ உலகில் கருதப்படுகிறது. மாரடைப்பு எப்படி ஏற்படுகிறது? நம்மிடத்தில் இருதயம் என்ற ஒரு அருமையான ஒரு அமைப்பை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். தலையிலிருந்து கால் வரை நம் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான இரத்தத்தை அந்த இருதயம்தான் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில், குறிப்பிட்ட வேகத்தில் அனுப்பி கொண்டிருக்கிறது. மறுபடியுமாக அந்த இரத்தமானது இருதயத்துக்கு வந்து இருதயமானது மறுபடியும் அனுப்புகிறது. இப்படியாக நம்முடைய உயிரே இந்த இருதயம்தான் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு நம் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவைப்படுகிற உயிர் காற்று, அதாவது ஆக்சிஜன் எனப்படக்கூடிய காற்றை அந்த இரத்தம் தான் எடுத்து செல்கிறது. இருதயத்திற்குள்ளாக இரத்தம் செல்லும் பொழுது அந்த இரத்த குழாயில் கொழுப்பு என்ற ஒரு பொருளானது அந்த இரத்த ஓட்டத்தை அடைக்கும் பொழுது அங்கு மார் அடைப்பு ஏற்பட்டு, இருதய அடைப்பு ஏற்பட்டு மரணமானது ஏற்படுகிறது. ஆம், இருதயத்திலிருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு இரத்தம் சீராக எடுத்து செல்ல முடியாமல் அங்கு கொழுப்பு அடைக்கும் பொழுது அங்கு உயிர் போகிறது. இதைப்போல்தான் தேவன் நம்முடைய ஆத்துமாவின் இருதயமாய் இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையே காணப்படக்கூடிய அந்த அன்பின் உறவானது எந்த விதமான தடையும் இல்லாமல், தணங்கும் இல்லாமல் ஒரே சீராக நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு காணப்படும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமது உயிரானது, நமது ஜீவனானது, நமது வாழ்க்கையானது நன்றாய் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுக்கும் நமக்கும் இடையே ஏதாவது தடையாக வருமானால் நமது வாழ்க்கை, நமது ஜீவன், நமது உயிர் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளாக போகிறது. இதை பற்றி தேவனது வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகம் ஏசாயா புத்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம்: உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பிரியமானவர்களே, இருதயத்திலிருந்து இரத்தமானது உடலின் பல பாகங்களுக்கு கொண்டு செல்ல தடையாய அடைத்துக் கொள்வது எது என்று வாசித்தோம்? கொழுப்பு என்று பார்த்தோம். அதுபோல நமக்கு ஜீவனை தரக்கூடிய, நமக்கு அன்பை தரக்கூடிய, நமது வாழ்வை வளமாக்கக்கூடிய, நமது வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கக்கூடிய, அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடிய அந்த தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை தடுப்பது, தடை செய்வது, அடைப்பது என்பது இந்த வசனத்தினுடைய என்னவென்று வாசிக்கிறோம்? அக்கிரமங்கள், பாவங்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது, தடையை ஏற்படுத்துகிறது வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த பாவமானது தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு அடைப்பை ஏற்படுத்துகிறது. தேவனிடமிருந்து
நமக்கு ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடமிருந்து அன்பை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடமிருந்து இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான ஒரு பலனை, ஒரு ஆற்றலை, ஒரு சக்தியை, ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு பாவம் தடை செய்கிறது. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு உற்சாகம் நமக்கு இருப்பது கிடையாது. ஆகவேதான் மக்கள் தற்கொலை பண்ணி தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். இந்த பாவம், இந்த அக்கிரமம் தேவனுக்கும் நமக்கும் இடையே மிகப்பெரிய அடைப்பை உண்டு பண்ணுகிறது. இறுதியாக அது நமது உயிரை எடுத்து விடுகிறது. கொஞ்ச காலத்துக்கு மட்டுமல்ல, நிரந்தரமாக முடிவில்லாத காலங்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையே எந்த உறவும் இல்லாமல் நரக தீயில் நாம் வெந்து மடிகிறோம். ஆகவே மாரடைப்பை குறித்து நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அதைவிட 1000 மடங்கு பாவ அடைப்பை குறித்து, நாம் செய்யக்கூடிய பாவங்கள், அக்கிரமங்கள், தேவனுக்கும் நமக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த பிரிவினையை குறித்து, அடைப்பை குறித்தும் கூட நாம் அதிக ஜாக்கிரதை மக்களாக காணப்பட வேண்டும். பாவம் இருக்கும் வரை நமக்கு உயிர் கிடையாது. பாவம் இருக்கும் வரை நமது வாழ்வில் ஜீவன் கிடையாது. பாவம் இருக்கும் வரை நமது வாழ்வில் ஒரு உயிரோட்டம் இருக்காது. செத்து போன, ஒரு துக்கம் நிறைந்த, ஒரு சோர்வு நிறைந்த இந்த வாழ்க்கையை ஏண்டா நான் வாழ்கிறேன் என்று ஒரு சலிப்பை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். எப்படி தப்பிப்பது? ஒரு மனிதனுக்கு மாரடைப்பு ஏற்படும் பொழுது அவனை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்று அந்த இருதயத்தில் இருக்கிற அடைப்பை எடுக்க அவர் பல விதத்தில் முயற்சி எடுக்கிறார்கள். அப்படியாக முயற்சி செய்து அந்த அடைப்பை முழுவதுமாக நீக்கும் பொழுதுதான் மீண்டுமாக இரத்த ஓட்டம் சீராகிறது. அவனுக்கு உயிர் பிரச்சனையிலிருந்து அவனுக்கு விமோச்சனம் கிடைக்கிறது, விடுதலை ஆகிறான். அதுக்கப்புறமாக அவன் எந்த பயம் இல்லாமல் சீராக வாழ்கிறான். அதுபோல தேவனுக்கும் நமக்கும் இடையே காணப்படக்கூடிய அடைப்பாகிய அந்த பாவமானது நம்மை விட்டு முழுவதும் விலக்கப்படும் பொழுது, அகற்றப்படும் பொழுது மட்டுமே நமது வாழ்க்கையும் கூட தேவனுடைய பார்வையில் சீராக்கப்படும். ஒரு உயிரோட்டம் உள்ளதாக, ஒரு மகிழ்ச்சி உள்ளதாக, ஒரு நிம்மதி உள்ளதாக, நமது வாழ்க்கையை குறித்தும் இங்கும் இனி வரக்கூடிய வாழ்க்கையை குறித்தும் ஒரு உறுதி உள்ளதாக நம் வாழ்க்கை காணப்படும். இதற்கு எந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு போவது? எந்த டாக்டர் நமது பாவ அடைப்புக்கு மருத்துவம் செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை குறித்து தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். நமக்கும் தேவனுக்கும் இடையே மிகப்பெரிய பிரிவினையாக, ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த பாவத்தை எப்படி அகற்றுவது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். அதற்கு புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஒரு அருமையான தீர்வை தேவன் தருகிறார். 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்ன ஒரு அருமையான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கிறது நமது பாவத்திற்கு. அந்த அடைப்பு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட, இருதய அடைப்பானது அதிகமாக இருக்குமானால் மிகப்பெரிய பிரச்சனை. சிறிதாக இருக்குமானால் அவர்கள் ஆன்ஜியோ என்று சொல்லப்படக்கூடிய எளிமையான அந்த பலூன் வைத்து செய்யப்படக்கூடிய சிகிச்சையால் குணப்படுத்தி விடுவார்கள். ஒரு ஸ்டண்ட் வைப்பார்கள், அவ்வளவுதான். ஆனால் பெரிய அடைப்பு ஏற்படும் பொழுது அதுக்கு சிகிச்சை கிடையாது. நமது தேவனுக்கும் நமக்கும் இடையே காணப்படக்கூடிய இந்த பாவ அடைப்பும் கூட மிகப்பெரிய பிரச்சனை. அந்த அடைப்பை நீக்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனும் கிடையாது. ஆனால் தேவனுக்கு நன்றி, தேவன் அதற்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதைத்தான் வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும், அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, சகல பாவங்களையும் நீக்கி அகற்றி நமக்கும் தேவனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த உறவை அது சரி செய்கிறது. ஆகவே முதலாவது அதை குறித்து அறிந்திருக்க வேண்டிய விஷயம், நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கப்படக்கூடிய அந்த பாவத்தை அகற்றக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஆபரேஷன் ஆனது முதலாவது சிலுவையில் நடந்தது. ஆம், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த இயேசுவாகிய தேவன் சிலுவையில் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ரத்தம் சிந்தும் பொழுது அந்த பாவத்தை அகற்றக்கூடிய அந்த ஆபரேஷன் ஆனது வெற்றிகரமாக செய்யப்பட்டு முடிந்தது என்று வாசிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் சிலுவையில் ரத்தம் சிந்தும் பொழுது, அதாவது நீங்களும் நானும் பாவம் செய்து நமது பாவத்திற்காக நாம் சிந்த வேண்டிய ரத்தத்தை, நாம் சிந்த வேண்டிய உயிரை, நாம் தர வேண்டிய அந்த உயிரை இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தது நிமித்தம் சிலுவையில் நம்மேல் கொட்டப்படக்கூடிய அந்த தேவனது கோப ஆக்கினை எல்லாவற்றையும், நமது பாவங்களுக்காக நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த மரணத்தை, சிந்த வேண்டிய இரத்தத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் சிந்தி முடித்தார். அவர் உங்களுக்காக, எனக்காக அவர் மருத்துவராக, பாவத்தின் மருத்துவராக வந்து அதை முழுவதுமாக சிலுவையில் செய்து முடித்து பாவ அடைப்பை முழுவதும் அகற்றி போட்டார். 3ஆம் நாளில் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தது நிமித்தம் அதை சாத்தியமாக்கினார். ஆம், சிலுவையில் அவர் 2 கைகளிலும் ஆணிகள் குத்தப்பட்டவராக, கால்களில் ஆணிகள் குத்தப்பட்டவராக, சரீரம் முழுவதும் ரத்தம் ஒழுகினவராக, ரத்தம் சொட்ட சொட்ட உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிற அந்த பாவம் அகற்றக்கூடிய அந்த ஆபரேஷனை அவர் செய்து முடித்தார். இது முதலாவது. இரண்டாவது, உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அந்த பாவத்தை அகற்றுவதற்கு தேவன் செய்வது எல்லாம் செய்து முடித்து விட்டார். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்று. என்ன அது? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவத்தை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எங்களை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், பாவத்தை அறிக்கையிட வேண்டும். ஆம், உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி பாவத்தை அகற்றிப்படுவதற்காக உயிரை தந்த அந்த இயேசுவிடம் அவரை நோக்கி சென்று, அவரை நோக்கி பார்த்து, இயேசுவே, நான் ஒரு பாவியான மனிதனாக இருக்கிறேன், எனது பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, இந்த பாவமானது உமக்கும் எனக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறது, மிகப்பெரிய அடைப்பை ஏற்படுத்துகிறது. இது நிமித்தம் எனது வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை ஆண்டவரே, நான் மனச்சோர்வுள்ளவனாக காணப்படுகிறேன் என்று அவரிடத்தில் இங்கு அறிக்கையிட வேண்டும். பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமது சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் செய்த எல்லா பாவங்களையும் நாம் அறிக்கையிட வேண்டும். இயேசுவே, உமக்கு முன்பாக நான் பாவியாக இருக்கிறேன், எனது பாவத்தை மன்னியும் என்று அவரை நோக்கி நாம் போகும் பொழுது, நமது பாவத்திற்காக அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது, நிச்சயமாகவே இயேசுவானவர் நமது பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. ஆம், வாக்குறுதியாக இருக்கிறது. உங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்து விட்டார். ஆனால் உங்களுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒன்று உண்டு. நீங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நரகத்தில் வெந்து அழிவதற்கு தகுதியான மக்கள் என்று நீங்கள் அவருக்கு அறிக்கையிட வேண்டும். அந்த பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிரையே தந்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நம்பி அதை தேவனிடத்தில் கெஞ்சி கேட்க வேண்டும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும் என்று கேட்கும் பொழுது அவர் உங்களது பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் உள்ளத்தில் வருவார். அதுக்கு அப்புறமாக வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் கூட இயேசுவுடைய இரக்கம், இயேசுவுடைய கிருபை, இயேசுவுடைய அன்பு, இயேசுவின் வல்லமையானது பாய்ந்து ஓடும். உங்களது வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லாத பகுதி என்று ஒன்றும் இருக்க முடியாது. அந்த இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற அடைப்பை முழுவதும் மருத்துவர் அகற்றும் பொழுது இரத்தமானது எப்படி தலையில் இருந்து கால் வரைக்கும் முழுவதுமாக அது பாய்ந்து எல்லா நோய்களையும் சரி செய்கிறதோ, அதுபோல இயேசுவிடம் உங்களது பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு அதை நீங்கள் விட்டுவிடும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தனர் விசுவாசிக்கும் பொழுது, உங்களது வாழ்க்கையின் எல்லா பகுதியும் இயேசுவுடைய இரக்கத்தால், இயேசுவின் அன்பினால் முழுவதுமாக சரி செய்யப்படும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உள்ள உறவு, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, உங்களுக்கும் சக மக்களிடத்திலும் உள்ள உறவு, சமூகத்தோடு கொண்டிருக்கிற உறவு என்று எல்லா உறவுகளையும் இயேசுவானவர் சரி செய்வார். அது உயிரோட்டமுள்ளதாக காணப்படும். உங்களது வாழ்க்கையை முழுவதுமாக நீங்கள் வேறு விதமாக பார்க்க கற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, பாவம் நமது வாழ்க்கையை எவ்வளவு சீரழிக்கிறது. ஆனால் அதற்கு மருத்துவராக, அருமையான மருந்தாக இயேசுவானவர் தன்னையே சிலுவையில் தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். இதை குறித்து நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? ஆழமாக யோசிக்க மாட்டீங்களா? உங்களுக்காகவே நீங்கள் செய்த பாவமானது பரலோகத்திலிருந்த தேவனையே இந்த பூமிக்கு இழுத்து வந்தது.
சிலுவையில் அது அடித்து நொறுக்கியது. உங்களது பாவங்களுக்காக அவர் சாக வேண்டியிருந்தது. இவை எல்லாவற்றையும் அவர் கட்டாயப்படுத்தி செய்யவில்லை. அவர் மனப்பூர்வமாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவோடு கூட நல்ல உறவு இருக்க வேண்டும் என்றும், தேவனோடு நல்ல உறவு கொள்ள வேண்டும் என்றும், அவர் வரக்கூடிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியதனால் இதை அவர் செய்து முடித்தார். இந்த இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களது பாவ அடைப்பை தனது சிலுவை இரத்தத்தின் மூலமாக, சிலுவையில் தான் செய்த அந்த ஆவிக்குரிய அருமையான மகிமையின் அந்த ஆபரேஷன் மூலமாக குணப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் உங்களது இருதயத்தை, உங்களது ஆவிக்குரிய இருதயத்தை, உங்களது ஆத்துமாவை, உங்களது வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பீர்களா? உங்களுக்காகவே அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்த ஒரு அன்பின் தேவனாக இருக்கிறார். அதை முழுவதுமாக நீங்கள் நம்பி உங்களது வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்களது வாழ்க்கையின் எல்லா பகுதியும் தேவனது இரக்கத்தினால் பலப்படும். தேவனது கிருபையினால் அது இன்னும் உறுதிப்படும். தேவனது வல்லமையினால் அது மிகவும் உற்சாகப்படும். அப்படிப்பட்ட உற்சாகமுள்ள, உறுதியுள்ள, ஒரு வல்லமையுள்ள, அன்புள்ள, சந்தோஷமுள்ள, சமாதானமுள்ள வாழ்க்கையை இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் பெற்று அனுபவிக்க எங்களது அன்பான வாழ்த்துக்கள். ஆமென். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியம்.